அந்த கேட்டை திறக்கிறதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் வந்து அவரு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. ஜோக்கிம் வந்து 4 பிள்ளைங்களோட பேசிட்டு இருப்பாரு. எல்லாம் அந்த எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. சிசியும் நானும் எங்க ஃபேன் அதிகமா அடிக்குதோ அங்க நம்ம நின்றுட்டு இருப்போம். பிகாஸ் we perspire very easily. Hafiz is also like silently meditating somewhere. So நம்ம எல்லாரும் 5 பேரும் 5 திசையில இருப்போம். Sisi at this point right is wondering. She's confused. Look at her. You know I get paranoid when I hear my name. Just talking about how you love the fans. Just good things. Yeah, I perspire a lot. சிங்கப்பூருக்கு நீங்க வந்து ஒரு விஷ் வச்சிருப்பீங்க, இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பத்தி சொல்லுங்க. சிங்கப்பூர் பத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐயோ நிறைய விஷயம் இருக்கேன், நான் எதை சொல்றது. பட் ஐ திங்க் தேர் சம்திங் இந்த நாட்டில் பண்ணக்கூடியது வேற எங்கேயுமே பண்ண முடியாது. இஸ் தட் என்னோட திங்ஸை நான் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுட்டு போகலாம். சில பேர் வந்து டேபிள் சாப் பண்றதுக்கு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம், வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணலாம். நான் என்னோட போனை கூட வச்சுட்டு போவேன், என் வாலெட்டை கூட நான் வச்சுட்டு போயிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு செகண்ட் நேச்சர். இதை நான் போய் மற்ற நாடுகளுக்கு போகும்போது கூட இதை வச்சுட்டு வாண்டர் பண்ற அந்த பழக்கம் இருக்கு. ஸோ அது ஊரு கிடையாது அப்படின்னு அந்த ஒரு விஷயம் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம ஜெனரேஷனாவே அது வந்து ஒரு பழக்கப்படுத்தின ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த பரேட்ல வந்து அஃப்கோர்ஸ் 61 இயர்ஸ் செலிப்ரேட் பண்றோம். பட் a lot of things வந்து நம்மள எப்படி ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற ஒரு ஃபிளாஷ்பேக்கை நோக்கி தான் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் ரிமைண்டர். இப்படிதான் நம்ம ஆரம்பிச்சோம் அண்ட் இட்ஸ் நெவர் டூ லேட். மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கலாம். we can bring forward. இது இத்தனை நாள் உலகத்துல வந்து சிங்கப்பூர்னு சொன்னா என்னென்னலாம் தெரியும், ரொம்ப ஸ்டேபிளான கண்ட்ரி, ரொம்ப சேஃபான கண்ட்ரி, ரொம்ப கிளீனான கண்ட்ரி, ரொம்ப ஒத்துமையான கண்ட்ரி அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. நடுவுல அதுக்கு எதிர்மாறா நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலுமே அதை நோக்கி போலாம். இன்னும் இட்ஸ் நெவர் டூ லேட். Work in progress. ஆமா, we are constantly அந்த ஊடகத்துறையில இருந்தாலே நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அதற்கேற்ற மாதிரி அது மட்டும் இல்ல, இப்ப சமூக வலைதளங்கள்ல இருந்து நான் ஸ்லிம்மா இருந்தா தான் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன். பட் எதையும் இல்லாம நான் I'm just going to be myself. I'm going to enjoy myself. Yeah, I think who I am. I think அதை பத்தி யோசிக்கவே கூடாது நம்ம. Yeah, I think that's the thing. எனக்கு இந்த கேள்வி கேட்கும் போது எனக்கும் சில சமயம் எப்படி பதில் சொல்றேன்னு தெரியல. பிகாஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் அதை பத்தி நான் யோசிக்கிறது கிடையாது. பிகாஸ் அது எனக்கு ஒரு விஷயமே இல்லை. அதை நம்ம முதல்ல நம்பினா தான் இல்ல அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட். பட் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. நோ தேர் இஸ் நோ இருந்தாலும் இட்ஸ் ஓகே. இட்ஸ் நாட் நீ இந்த சைஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து இந்த கலர்ல இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும்ங்கிறதுக்கே அங்க ஒரு வேலை இல்லைங்கிற. It's even though அப்படிங்கிறதுக்கு கிடையாது. Yeah, you are who you are, and if your talent shines, if you have your X factor, if you put in, and I always believe that effort always pays. So அதுக்கான வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா வந்தே ஆகும். சின்ன குட்டி உதயா அவங்க உங்க முன்னாடி இருந்தாங்கன்னா உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? I think she would hug me and she would say thank you. Yeah, because இதுக்கு முன்னாடி உள்ள இன்டர்வியூல தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் that who I am today. அவங்க கேட்டாங்க இது வந்து உங்க கரியர்ல ஒரு பினக்கல் மூமெண்டானு. நான் சொன்னேன் இது வந்து கரியர்ல எனக்கு பினக்கல் மூமெண்டானு எனக்கு தெரியல. பட் சின்ன வயசுல இருந்தே வீட்டுக்கு வெளியில ஃபிளாக் கட்டின அந்த பிள்ளை, we are சிங்கப்பூர்னு ரொம்ப சத்தம் போட்டு எல்லா பரேட்லயும் பாடின அந்த பிள்ளை, பரேட் கமாண்ட்லாம் பார்த்து வளர்ந்து ஸ்கூல்ல யூனிஃபார்ம் குரூப்ல இருக்கும்போது அந்த என்டிபில வந்து டேக் பார்ட் பண்ணி அந்த வளர்ந்து லைக் இந்த தேசத்துக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும், இந்த parade means so much to me அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு நான் இந்த ஒரு ரோலை செஞ்சு இந்த மெமரியை கொடுக்க முடியுதே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. So this is something that I'm doing for her. That child would be, if it was me, she'd be very emotional. Yeah, she'd probably cry. எங்களுக்கு யாரும் வருது. ஆமா அதேதான். சரி, தேசிய தின பாடல்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச பாடல் நமக்காக ரெண்டே வரி பாடுங்க. All time favorite வந்து ஹோம் தான். பட் அது என்னால பாட முடியாது, நான் பாடினா அழுதுருவேன். That's really a problem. But I think something is coming close to home, and that's this year's song. Okay. Oh, wow. Which is like at the end, right, everyone is singing on top of their lungs, which is Giants by Iman Pandian. இந்த கட்டத்துல வந்து உங்களுடைய ஐகானிக் சாங் ஒன்னு நீங்க பாடி ஆகணும். ஒரு முறை உன்னுடன் வாழ விதினில் சதினில் உன் குறை கேட்க சுமையது மறந்து போனதடா பேசாமலே உலருகிறேன் கிறங்குகிறேன் மயங்குகிறேன். எனக்கு லைக்
நம்ம 3 பேரையும் இவ்வளவு நேரம் நம்ம அரட்டை அடிச்சுட்டத பார்த்த அனைவருக்கும், இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நம்மளுடைய நாட்டுக்குடைய ரொம்ப சந்தோஷமா பெருமையா உங்க வீட்டுக்கு வெளியில தொங்க விட்டு நீங்க ஆகஸ்ட் 9 சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே.